இந்த காணொளியில் சிம்பிளிஃபிகேஷன் PYQ பார்ட் 12 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 11 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் முதல் சம்ம வந்து பாருங்கள், 20 × 1/2 ப்ளஸ் 30 × 1/3 மைனஸ் 15 × 1/6 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது பேசிக்கான மெத்தட்ன்றதால கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுவோம். பண்ணோம்னா 2 20 40 41 41 டிவைடட் பை 2 3 30 வந்து 90, அதோட 1 ஆட் பண்ணால் 91 டிவைடட் பை 3 மைனஸ் 6 15. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 5 30 3 1 6 6 90 வருங்களா. அதோட 1 ஆட் பண்ணால் 91 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். இப்போ இதில் வந்து LCM வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 எடுக்கலாங்களா. 6 எடுத்தோம்னா 6ல் இந்த 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 3 12 91 வந்து 6ல் இந்த 3 வந்து 6ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 2 9 18, இங்கே 6 அப்படின்றதால 91 அப்படியே போட்டிருப்போம். 6ல் 6 வந்து 1 டைம் இருக்குது, இன்ட்டு 1ன்னா 91 அப்படியே வரும். கொஷின் மார்க் பதிலாக எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ 123 182லேருந்து 91 கழிச்சோம்னா 91 டிவைடட் பை 6 வரும். ஸோ 123 91 ஆட் பண்ணோம்னா 4 11 2 21 4 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 6 இது 2ஆல் அடிக்கலாங்களா. அடித்தோன்னா இது 3 டைம்ஸ் வரும். மேலே இருக்கிறது 2ஆல் அடித்தோம்னா 1 டைம் வரும். பக்கத்தில் 0 7. அப்போது x is equal to 107 divided by 3. 3ஆல் அடித்து பார்ப்போம். 3 3 9, ரிமைனிங் வந்து இங்கே 1 இருக்கும். 17ல் வந்து 5 3 15, ரிமைனிங் வந்து 17ல் 15 போச்சுன்னா 2 இருக்கும். 2 டிவைடட் பை 3. அப்போ 35 இன்ட்டு 2 டிவைடட் பை 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 டிவைடட் பை டாட் வச்சுருந்தாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அந்த பொருள் வந்து கொடுக்கும். 1 × 2 × 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 × 3 × 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 × 4 × 5 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 × 5 × 6 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வந்து 6 வரும். 1 × 2 2 2 3 are 6. அடுத்து வந்து அதே கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3 6 6 4 24. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 5 15ங்களா. 15 4 60. அடுத்து 4 5 20. 20 × 6 எவ்வளோன்னா 2 6 12 0 அப்படியே போட்டுருமா. அப்போ 120 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து 120 வந்து எல்சிஎம்மாக எடுக்கலாங்களா. அப்போ 6 எத்தனை வாட்டி 120ல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் இருக்குது. அப்போ மேலே வந்து 1 × 20 மல்டிப்ளை பண்ணோம்னா 20ன்றது வரும். அப்போ 120ல் 24 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம் இருக்குது. 5 20 100, 5 4 20, அப்போ 120 5 டைம்ஸ் இருக்குது. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5n வரும். 60 வந்து 120ல் 2 டைம்ஸ் இருக்குது, 2n வரும். 120ல் 120 1 டைம் 1 × 1 1n வரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 25 27 28 28 டிவைடட் பை 120. 4ஆல் அடிக்கலாங்களா. அடிச்சோம்னா மேலே வந்து 7 டைம்ஸ் 7 4 28, கீழே வந்து 3 4 12 0ன்னு வரும். அப்போ 7 டிவைடட் பை 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 30ன்றது தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்டானது, 7 டிவைடட் பை 30. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x × y is equal to x² + y² - xy எனில் 9 × 11 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ xyயை வந்து இது போல் எழுதலாம். x* yn கொடுத்ததை வந்து இது போல் எழுதுனா அப்போ 9 * 11ன்றதை இது போல் எழுதி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ 9 * 11 is equal to x²ன்னா 9² + 11² மைனஸ் x வந்து 9, y வந்து 11. 9 × 11. இப்போ 9 9 81, 11 11 121, 9 11 99. இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா ஃபஸ்ட்டு டிஜிட் ஆட் பண்ணால் 2, அடுத்து இருக்கக்கூடிய டிஜிட் ஆட் பண்ணால் 10 வரும். ரிமைனிங் 1 2 வரும். 202 99. 200ல் வந்து 99 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 இருக்குமா. இங்கே 2 இருக்குது, அதை ஆட் பண்ணோம்னா 103. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்.
இது சிம்பிள் மெத்தட்ன்றதால தாங்க ஃபாஸ்ட்டாக போகிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா மறுபடியும் அந்த வீடியோ வந்து முன்னாடி போயிட்டு பாருங்கள். ஒரு எண்ணின் 497 டிவைடட் பை 249 மடங்கில் 3/7 மடங்கு 639 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 497 டிவைடட் பை 249 இன்ட்டு 3/7 தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 639 அப்படின்னா அந்த எண் என்னன்னா எக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது பாருங்கள், ஆஃப் இருக்கிற இடத்துலலாம் இன்ட்டு போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ நீங்கள் இது போல் வந்ததுன்னா நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷினை பாருங்கள். ஸோ எப்படி எழுதினாலும் சேம் தான். இங்கிலீஷை போகும்போது இது எடுத்து எழுத ஆஃப் இருக்கிற இடத்துலலாம் இன்ட்டு போட்டு கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். 639. இப்போ வந்து கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இது கேன்சல் பண்ணலாமா? 7 7 49, 1 7 7, 3 இதில் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். 8 3 24, 3 3 9. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 71 வந்து 639 வந்து அடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே 9 வர்றதால நான் எதுக்கும் 71 × 9 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். 9 9 7 63. அப்போ வந்து இதை அடிச்சோம்னா 9 டைம்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 83 இங்கே வந்து போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணணுன்னா 9 3 27, 2 9 8 72, 72 2 74, 747ன்றது ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, சுருக்குகன் கொடுத்துருக்காங்க. 4 மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் 6 மைனஸ் மறுபடியும் ஓப்பன் பிராக்கெட் 12 மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் 10 மைனஸ் 8 + 6 க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அப்போ வந்து பிராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற பிராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டில் சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? 10ல் 8 போச்சுன்னா 2 2 + 6 8ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது? -12ன்னு இருக்குங்களா? 12ல் 8 போச்சுன்னா என்ன வரும்? 4ன்னு வரும். 4க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? -6ன்னு இருக்குது. 4 - 6 எவ்வளோ? 2. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இங்கே மைனஸ் இருக்குது, -4. அப்போ 4 - 2 வந்து 2. ஈஸி தாங்க. நீங்கள் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபுல்லாக எழுதிட்டு பண்ணிங்கன்னா நேரமாகும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட்டு இப்படி கூட எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஆப்ஷன் பி. அடுத்த சம் வந்து பாருங்கள், 1640 40% ப்ளஸ் கொஷின் மார்க்ஸ் ஈக்குவல் டு 980 35% ப்ளஸ் 850 150% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து எழுதுங்க, ஈஸியாக இருக்கும் எடுத்து எழுத. ஆஃப் இருக்கிற இடத்துலலாம் மல்டிப்ளிகேஷன் போட போகிறோம். பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துலலாம் டிவைடட் பை 100ன்றதை போட போகிறோம். அப்போ 40 divided by 100 into 1640 plus question mark இருக்கிற இடத்துல x 35 divided by 100 into 980 plus 150 divided by 100 into 850. ரெண்டு ஜீரோக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு கீழே இருக்கிற 0 கேன்சல் ஆகிடும். இது 5ஆல் அடிக்கலாங்களா? 7 5 35, 2 5 10. இந்த 2 இங்கே அடிக்கலாங்களா? 4 2 8, 9 2 18. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 164 × 4 நாங்கள் 16, 1 6 24, 25, 2 1 4 4 4 2 6 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 × 49. ஸோ 7 கொண்டு போய் பெருக்குவோம். 9 7 63, 63க்கு 3 ரிமைனிங் 6 இருக்குது. 7 4 28, 28 6 வந்து பார்த்தீங்கன்னா 34 ப்ளஸ் 15 × 85, 5 5 25, 2 8 5 40, 42, 1 5 5, 1 8 8, 5 7 12, 1 2 4 5, சாரி 1 2 7 5. x is equal to இந்த 1 2 7 5ம் 3 4 3 வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 8 11 1 6 1 1 6 1 8ன்னு வரும். இது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் வரும், -656ன்னு வரும். அப்போ 656 வந்து கழிக்கிறோம்.
கழிச்சோன்னா 2, 11ல் 5 போச்சுன்னா 6, இங்கே 5 இருக்கும், 15, 15ல் 6 போச்சுன்னா 9. அப்போது x is equal to 962ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடுபட்ட எண்களை காண்க. 1/4 = x / 20 = 3/y வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ x y வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது 2 எடுத்துக்கோங்க. இது 2 எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடும். எக்ஸ் வேல்யூ தெரிஞ்ச பிறகு இது 2 எடுத்து எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா y வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 1/4 = x / 20. 4 இங்கே அடிச்சோம்னா 5 4 20ங்களா. ஸோ 5 இங்கே போனால் மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போது 5 × 1 5. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 5. எக்ஸ் வேல்யூ 5ன்னு தெரிஞ்ச பிறகு இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போது 5/20 = 3/y. 5 இங்கே அடிக்கலாமா? அடிச்சோம்னா 4 வாட்டி வரும். இப்போ y இங்கே வரும், 4 அங்கே போகுமா? அப்போ y is equal to 3 × 4. 3 நாங்கள் எவ்வளோ? 12. அப்போ y வேல்யூ வந்து 12. அப்போ x வேல்யூ 5, y வேல்யூ 12. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். cube root of 8x³ into 27x³ into 24x³ இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2x³ எழுதலாங்களா, ரூட்டுக்குள்ளே இருக்கிறது, இன்ட்டு 3x³ இன்ட்டு 4x³. இந்த கியூப் ரூட்ன்றது ஹோல் பவர் 3n எழுதலாம். இது எல்லாமே வந்து கியூபாக இருக்குங்களா. கியூபாக இருக்கிறப்ப இப்போ காமனாக எப்படி எழுதலாம்? 2x இன்ட்டு 3x இன்ட்டு 4x ஹோல் பவர் கியூப் பவர் 1/3n எழுதலாங்களா. ஸோ இப்படி இப்போது ஏஎன் ஹோல் பவர் எக்ஸ்ன்றதை எப்படி எழுதலாம்? ஏஎக்ஸ் இன்ட்டு என்எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ இது அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. இப்போ ஏஎக்ஸ் என்எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குன்னா இது எல்லாமே சேர்த்து எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு என் ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அது போல தான் இதை எழுதியிருக்கேன். 2x இன்ட்டு 3x ஹோல் பவர் 3n எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டுன்னா உள்ளே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 3 6, 6 4 24. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து x³. அப்போ 24x³ ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். சுருக்குகன் கொடுத்துருக்காங்க. 5 + ஓப்பன் ப்ராக்கெட் 9 - ஓப்பன் ப்ராக்கெட் 6 + 2 - ஓப்பன் ப்ராக்கெட் 3 - 2 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு மேலே வந்து பார் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 3 - 2க்கு வந்து 3 - 2க்கு பார் கொடுத்தாங்கன்னா அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 - 2 ப்ராக்கெட் தான். ஆனால் இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை கொடுக்கலன்னா இப்படி மட்டும் பார் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 3 - 2 மட்டும் நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்குன்றதை மீன் பண்ணிக்கணும். பட் இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பார் வந்து வேல்யூவே அதுதான். ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட் செப்பரேட்டாக கொடுக்க தேவையில்லை, மேலே பார் கொடுத்ததால. பார் இல்லைன்னா தனியாக கொடுத்துருக்கலாம். பட் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்போ இது வந்து சுருக்குகன் கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா 3 - 2 என்ன வரும்? 1. அப்போ வந்து அடுத்த ப்ராக்கெட்டுக்கு போனோம்னா -2 இருக்கும், இங்கே +6 இருக்கும். இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா 6 + 2 வந்து 8, 8ல் வந்து 1 போச்சுன்னா 7. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? -9 இருக்குது. 9 - 7 வந்து 2. இதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +5 இருக்குங்களா. அப்போ 5 + 2 = 7. ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. அடுத்த சம் வந்து பாருங்கள். இந்த சம் வந்து கொஞ்சம் முக்கியமானதுங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தப்ப என்ன சொல்லியிருப்போம், ப்ளஸ்லவே எல்லாம் வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், ப்ளஸ் இருந்தால் அடுத்து வரக்கூடிய ரூட் வேல்யூ என்னவோ அதை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இது போல் 1 + √1 + 1 அடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து இந்த சம்மே சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்சர் மாறும். உடனே வந்து 1க்கு அடுத்து வரக்கூடிய ரூட் நம்பர் 2, 2 4, இங்கே 4 வரும். 2ன்னுட்டு ஆப்ஷனில் 2 கொடுத்துருக்காங்க, 2ன்னு போட்டுறாதீங்க.
1 + √(1 + n) வரும்போது இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 3 + 1 4 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 இங்க 16n வரும் 14 + 2 வந்து 16 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4 4 + 5 வந்து 9 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3n வரும் 3 + 1 4 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இங்க 2n வரும் அப்போ √(1 + 2) அன்னும் போது √3n வரும் ஆன்சர் வந்து இந்த சம்முக்கு √3 ஸோ இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க மற்ற சம்மு மாதிரி ஒன்றுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 2 அப்படின்ட்டு நம்ம 2 போட்டோம்னா ஆன்சர் தப்பாயிரும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இந்த சம் வந்து பாருங்க p = 9 எனில் p × p² + 3p + 3 இன் மதிப்பானது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க p வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்துருக்கிறதுல அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அப்போ 9 × 9 ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர் பண்ணால் 81 + 3 9 27 + 3 9 × இதை ஆட் பண்ணோம்னா 20 80 20 100 100 7 இது 110 111 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 909n வரும் ஸோ தப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் 80யும் 20யும் வந்து பார்த்தீங்கன்னா 100 7ம் இதுவும் 10 1 11 அப்படின்னா 111n வரும் இப்போ 111n வரும் 9 × 111ன்னா 999n வரும் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள் மதிப்பு காண்கன்னு கொடுத்துட்டு cube root of -67 minus cube root of -25 plus cube root of -8 கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டுக்குள்ளே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருந்தா மைனஸ் தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அன்னும்போது என்ன வரும் மைனஸ் தான் வரும் அப்போ நம்மளுக்கு ஆன்சரும் இதில் என்ன வரும் மைனஸில் தான் வரும் 8க்கு வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா 3n வரும் சாரி 2n வரும் இங்கே மைனஸ் இருக்கிறதால அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -2 -2 -25 வந்து -27 -27 கியூப் ரூட் எடுத்தால் -3n வரும் -3 -67 ஆட் பண்ணோம்னா சாரி இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது நான் டீட்டெயிலாக சால்வ் பண்ணுறேன் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் கியூப் ரூட் ஆஃப் கொடுத்துருக்காங்களா -67 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் -25 ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் -8 ஸோ இப்போது இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்னா -2 அப்போ இங்கே -25 இதுக்கு வந்து -67 கியூப் ரூட் வந்து இங்கே இருக்குது இப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் -67 மைனஸ் இது வந்து என்ன வரும் -27ன்னு வருமா -27க்கு வந்து -3 வருமா கியூப் ரூட் எடுத்தோம்னா இப்போ இங்கே என்ன ஆகும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ -67 + 3 இப்போது கியூப் ரூட் ஆஃப் -64 -67லேருந்து 3 கழிச்சா -64 அப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா -4ன்னு வரும் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள் மதிப்பு காண்க √77 minus √150 plus √366 minus √25 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5n வரும் 66ல் வந்து 5ஐ கழிச்சோம் அப்படின்னா 361n வரும் அப்போ 361 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19n வரும் 150 + 19 வந்து 169n வரும் 169 வந்து பார்த்தீங்கன்னா இது 19க்கான ஸ்கொயர் ரூட்டு இது வந்து 13க்கான ஸ்கொயர் ரூட்டு அப்போ 13n வரும் 77ல் இருந்து 13 கழிச்சோம்னா 4 6 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8 அப்போது ஆன்சர் வந்து டி அடுத்து வந்து பாருங்க 235 = 38 மற்றும் 452 = 45 எனில் 345 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து 235 38ன்னு எழுதலாமா 252 45ன்னு எழுதலாம் அப்போ 345 என்னவா எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து எப்படி பண்ணலாம்னா 2 3 5 வந்து 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர்ன்னு இது பண்ணுங்க 2 2 4 3 3 9 5 5 25 ஸோ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா
11 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னா நாங் 2 4 3 3 9 5 5 25 20 25 ஒரு 9 34 34 4 38 வருது. இது வந்து பாருங்க 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் நாங் 16 5 25 2 2 4 இதை ஆட் பண்ணோம்னா 20 45 3 4 5க்கான வேல்யூ வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 3 9 நாங் 16 5 5 25 இதை ஆட் பண்ணோம்னா 20 30 41 50. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 மைனஸ் 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 இன்ட்டு 1 மைனஸ் 1/5 டாட் 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 1 மைனஸ் 1/100 இன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ஆல்ரெடியே வந்து நம்ம பார்த்துருக்கோம். 3 மைனஸ் 1ன்னா 2/3ன்னு வரும். 1 மைனஸ் 1/4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3/4 வரும். அடுத்து வந்து 4/5ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5/6ன்னு வரும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இங்கே 99/100ன்னு வரும். முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 99/98ன்னு வந்திருக்கும். அப்போது இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கிறது கேன்சல் ஆகும், இங்கே இருக்கிறது கேன்சல் ஆகும், இங்கே கேன்சல் ஆகிட்டேன்னா கடைசியாக 2/100 மட்டும் இருக்கும். இதை அடித்தோம்னா 1/50. அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கரெக்டானது, 1/50. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், 0.98 whole cube plus 3 into 0.98 whole square into 0.02 plus 3 into 0.98 into 0.02 whole square plus 0.02 whole cube இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த a plus b whole cube ஃபார்முலா மாதிரி தெரியுதுங்களா? a plus b whole cube ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a cube plus 3ab square plus 3a square b plus b cube அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அப்போ a வந்து 0.98, b வந்து பார்த்தீங்கன்னா 0.02. அப்போ a plus b whole cubeன்னு எழுதலாமா இந்த வேல்யூவை? a வந்து என்ன 0.98, b வந்து என்ன 0.02 whole cube. இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 0.98.02 ஆட் பண்ணோம்னா 10 1 10 1 1 1.00ன்னு வரும். 1.00ன்னா 1 கியூப் தான். அப்போ 1 கியூப் வேல்யூ 1. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இதுவும் பாருங்கள், ஒரு ஃபார்முலா மாதிரியே தெரியுது. சுருக்குக 0.728 இன்ட்டு 0.728 மைனஸ் 0.272 இன்ட்டு 0.272 டிவைடட் பை 0.56ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து 0.728 ஏஎன்னு எடுத்துப்போம், 0.272 வந்து பிஎன்னு எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கினா எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாங்களா? டிவைடட் பை 0.456. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ வந்து என்ன 0.728 ப்ளஸ் பி வந்து 0.272. ஏ மைனஸ் பி என்ன 0.7, இங்கே இடம் இல்லைன்றதால கீழே எழுதுகிறேன். மைனஸ் பி என்ன 0.272 டிவைடட் பை இந்த 0.456 அப்படியே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.728 0.272 10 1 10 1 10 1 1ன்னு வருது. 1.00 அன்னும் போது 1ன்னு எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா 8ல் 2 போச்சுன்னா 6, பக்கத்தில் இருந்து கடன் வாங்குகிறோம். 12ல் 7 போச்சுன்னா 5, 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ 0.456, கீழேயும் 0.456. இதுவும் கேன்சல் ஆகிட்டா 1. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள்,
x divided by y is equal to 3 divided by 5 எனில் 5x plus 2y divided by 5x minus 2y என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா x equal to 3 y equal to 5 கொடுத்தாங்க. அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ x வந்து 3ங்களா 5 3 15 ப்ளஸ் y வந்து 5 2 5 10. கீழேயும் அதே நம்பர் மைனஸ்ன்றதால 15 minus 10 is equal to. ஸோ ஆட் பண்ணோம்னா 25 கீழே 5 அடிச்சோம்னா 5 5 25. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இந்த சம்மு பார்க்கும்போதே ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு தெரியுது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1.2 into 1.2 into 1.2 minus 0.2 into 0.2 into 0.2 divided by 1.2 into 1.2 plus 1.2 into 0.2 plus 0.2 into 0.2. அப்போ A வந்து நான் 1.21 எடுத்துக்கிறேன், B வந்து 0.21 எடுத்துக்கிறேன். அதை பேஸ் பண்ணி ஃபார்முலா எழுதணும்னா a cube minus b cube divided by a square plus ab plus b square. a cube minus b cube ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a minus b into a square plus ab plus b square divided by a square plus ab plus b square. ஸோ இது கேன்சல் ஆயிரும். a மைனஸ் பி வேல்யூ கண்டுபிடிச்ச ஆன்சர் கிடைச்சிடும். a வந்து 1.2, b வந்து மைனஸ் பண்ணணும் 0.2. 2 2 போச்சுன்னா 0, இங்கே 1. அப்போது ஆன்சர் வந்து 1 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். இந்த சம்மு கொஞ்சம் பார்த்து போடுற மாதிரி இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. a power z is equal to b, b power y is equal to c, c power ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது xங்க, இது வந்து x. a power x is equal to b, b power y is equal to c, c power z is equal to a எனில் x y z இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். c power z is equal to c power z is equal to a அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ a இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இப்போ c power z is equal to aன்னு போட்டோம். இப்போ c இருக்கிற இடத்துல நான் இந்த வேல்யூ c is equal to b power y என்றதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அது பண்ணுறேன்னா பாருங்கள். அப்போ a is equal to c வேல்யூ என்ன? b power y, இங்கே z இருக்குங்களா, அப்போ ஹோல் பவர் z. இது வந்து மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணோம்னா b power y zன்னு எழுதுவோம். அடுத்து b வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a power xன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ பண்ணேன்னா a power x ஹோல் பவர் y z. இங்கே வந்து என்ன இருக்குது? இந்த a இருக்குது. இப்போ நான் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணும்போது a பவர் எக்ஸ் ஒய் ஜெட், இங்கே a இருக்குது. இங்கே பேஸ் வந்து காமனாக இருக்கும்போது பவர் எடுக்கலாமா? இங்கே a மட்டும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் ஒய் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது ஆன்சர். இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டானது. இது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மெத்தடு தான் இதுன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இது போல் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கியூப் கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 12, 4 ரூட் ஆஃப் 20, 6 ரூட் ஆஃப் 25, ரூட் ஆஃப் 80, அடுத்து 12 ரூட் ஆஃப் 112 இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபர்ஸ்ட்டில் வந்து 12 கியூப் ரூட்ன்றது 1/3 எழுதுவோமா? ஸோ எல்லாம் அது போல் எழுதிடுங்க. 20 பவர் 1/4, அடுத்து 25 பவர் 1/6, அடுத்து 80 ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட்ன்னும் போது 1/2, அடுத்து 112 ஹோல் பவர் 1/12. மேலே இருக்கு இல்லைங்களா, பவரில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து என்ன எடுக்கலாம்? 12 எடுக்கலாமுங்களா? அப்போ பவரில் இருக்கிற எல்லாத்தோடையுமே வந்து 12 மல்டிப்ளை வந்து பண்ணோன்னா 3 வந்து 12 அடிச்சோம்னா, இங்கே 12 அடிச்சோம்னா எவ்வளோ வரும்னா 4 வாட்டி வரும். 20 1/4 இங்கே 12 இருக்குது, அடித்தோன்னா 3 வாட்டி வரும்.
அடுத்து வந்து 25 12 அடிச்சோம்னா 2 டைம்ஸ் வரும். 80 12 அடிச்சோம்னா 6 டைம்ஸ் வரும். 112 12ஆல் அடித்தா 1 தான். அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருமா எது பெரிய நம்பர் எது இதுன்னுட்டு. அப்போ பவரில் அதிகமாக இருக்கிறது என்னது 80. அப்போ 80 தான் ஃபர்ஸ்டில் வரும். அடுத்து பவரில் அதிகமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. இங்கே வந்து 25 இருக்குது பெரிய நம்பருன்னு பார்த்தா பவர் தான் பார்க்கணும். 25 25 625 வரும். இங்கே 12 12 144 × 144 போடும்போது பெரிய நம்பர் வரும். அடுத்து வந்து 12 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கியூப் இருக்கா, அப்போ 20 கியூப் தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 வரும். 25 625 கடைசியாக வந்து 112 வரும். ஸோ இதை எழுதிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன்லேயே வந்துடுது பாருங்க 80 12 20 25 இது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பவரில் இருக்கிறத வந்து கொண்டு போயிட்டு காமனாக ஸோ இதில் எது எல்சிஎம் வந்து இதுக்கு எடுத்துட்டு பவரில் நம்பர் வந்து பார்க்கணும். நம்பர் பெரிய நம்பரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பவரை பார்த்துட்டு தான் வந்து டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இதுவும் இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 80 தான் பெரிய நம்பர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 25 12 இதோட கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 12 12 12² 144 மறுபடியும் 12² 144 போது எங்கேயோ போகும் இல்லையா. ஸோ அப்படி திங்க் பண்ணி ஆன்சரை வந்து கொண்டு வந்துருங்க. இல்லை உங்களுக்கு அப்பவும் கஷ்டமாக இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க வந்துடும். நெக்ஸ்ட் சம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க மதிப்புக்கான் √41 - √21 + √19 - √9 வந்து என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இது 3. 19 - 3 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4. 21ஓட 4 ஆட் பண்ணால் 5 வருமா. √ எடுத்தா 5. அப்போ 41 - 5 √36 வரும். 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் √6ன்றது ஆன்சர். அடுத்து வந்து பாருங்க பின்வரும் சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 925 மைனஸ் பின்வரும் சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கொடுத்துட்டு 925 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 225 ஹோல் ஸ்கொயர் = 1000x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பார்க்கும்போதே அவங்க a² - b² ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்களா. அப்போ a + b × a - bன்னு எழுதணும்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண தேவையில்லை, ரொம்ப நேரம் எடுக்காது. அப்போ அதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா a + b × a - b 925 - 225 = 1000x. x தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 925ம் 225ம் ஆட் பண்ணோம்னா 10 1 5 11 1150. அதே இதை கழிச்சோம் அப்படின்னா இது 9 கழிச்சோம்னா 007 700 = 1000 x. 3 0 இந்த பக்கம் 3 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7 5 35 3 1 7 7 3 10 1 1 7 8. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 805. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம்மு பாருங்க பின்வரும் சமன்பாட்டில் p, q, மற்றும் r ஆகியவை அலகு உறுப்புகள். அலகு உறுப்புகள்னா இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல யூனிட் டிஜிட்னு சொல்றாங்க. p, q, r அலகு உறுப்புகள் எனில் r இன் அதிகபட்ச மதிப்பு எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி எழுதலாம்னா இப்போ வந்து இது யூனிட் டிஜிட் அப்படின்னா அப்போ இது வந்து 10 டிஜிட்டு 10ல் வரும், இது 100ல் வரும். இது எப்படி பிரித்து எழுதலாம். 500 எதுவாக இருக்கும்னு கேட்டுட்டு அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 56p + 37q + 48r = 1418 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 560 சம்திங் இங்கே ஒரு நம்பர் வருது. 370 சம்திங் இங்கே ஒரு நம்பருக்கு பதிலாக யூனிட் டிஜிட்டன் q1 கொடுத்துருக்காங்க. இதுவும் 480 ஒரு நம்பர் வரணும், அந்த நம்பர் தான் rன்னு கொடுத்துருக்காங்க. = 1418 கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரின் அதிகபட்ச மதிப்பு என்ன எதுவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம்னா 500 + 560 சம்திங் தானே. அப்போ 500 + 60 + p அடுத்து இருக்கிறது +300
இந்த பிராக்கெட் போட தேவையில்லை, நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால அப்படியே வந்து எழுதுங்க. 560 + P + 370 + Q 400 + 80 + R = தான் என்ன கொடுத்துருக்காங்க 1418 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாங்களா? 500 300 800 800 ஒரு 400 வந்து பார்த்தீங்கன்னா 1200. இந்த 1200 இந்த பக்கம் கூட எழுதிடுவோம். 1418 - 1200. அடுத்து 60யும் 70யும் ஆட் பண்ணோம்னா 130. 130 ஒரு 80 வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 210 வருங்களா? அப்போது -210. இங்கே என்ன இருக்கும்னா P + Q + R வந்து இருக்கும். இப்போது 1418ல் 1200 போச்சுன்னா 218 இருக்கும். மைனஸ் இங்கே 210 அப்படியே இருக்குது. 218ல் 210 போச்சுன்னா 810 இருக்கும். அப்போ P + Q + R = 8. ஆரின் அதிகபட்ச மதிப்பு எதுவாக இருக்கும் அப்படின்னா 8 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து P = 0, Q = 0, R = அதிகபட்ச மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து R = 810 தான் வரும். ஸோ அப்போ R வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த 8 என்ற நம்பர் தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா R = 8 தான். இந்த மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேறு மெத்தட் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த சம் வந்து பாருங்கள். If alpha plus beta is equal to 12, alpha minus beta is equal to 2 into √3, find the value of alpha beta அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா is equal to 12, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா is equal to 2 into √3. இதை ஆட் பண்ணாவே வந்து ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 2 alpha is equal to 12 + 2 √3. alpha is equal to 12 + 2 √3 divided by 2 என்ற வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். இதை வந்து பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஈக்குவேஷன் 1ல் வந்து போடுவோம். ஈக்குவேஷன் 2ல் போடுறேன். √3 அதில் இருக்கிறதால இங்கேயும் இருக்கிறதால ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்ப்போம். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2ல் வந்து போட்டோம் அப்படின்னா 12 + 2 √3 divided by 2 minus beta is equal to 2 √3. இப்போ 2 √3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிருமா? அப்போ 12 + 2 √3 divided by 2 minus 2 √3 is equal to beta. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 12 + 2 √3 minus 4 √3 divided by 2 is equal to beta. 12 + 2 √3ல இருந்து minus 4 √3 கழிச்சோம்னா minus 2 √3ன்னு வருமா? minus 2 √3 divided by 2 is equal to பீட்டா. அப்போ பீட்டா வந்து இது ஆல்ஃபா வேல்யூ வந்து மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னும் போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 12 + 2 √3 divided by 2 into 12 minus 2 √3 divided by 2. இப்போ வந்து பாருங்கள் a + b into a - b என்ற ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அப்போ a² - b² எழுதலாங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டுல 2 இருக்கிறது 4ன்னு வந்துடும். அப்போ a² - b² அப்படின்னு எழுதணும் அப்படின்னா a² வந்து 12², b² வந்து 2 √3 2 வரும். 12 12 144. இந்த 2² பிரிப்போம், இன்ட்டு 3 √3² பிரிப்போம். √3க்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். 2² வந்து 4n ஆகும், இங்கே 3n இருக்கும், டிவைடட் பை 4. 144ல் இருந்து நாங்கள் 3 12 வந்து கழிக்கிறோம். கழிச்சோன்னா 2 3 1 132 டிவைடட் பை 4. 4 கொண்டு போய் அடிச்சோம்னா 3 12 3 12 33 என்றது ஆன்சர். அப்போது ஆப்ஷன்
ஏ வந்து கரெக்டானது. அடுத்த சம் வந்து பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட்லவே நீங்கள் கான்ஜுகேட் எடுத்தோம் ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா கடைசியில் வந்து அந்த ஃபார்மெட்டில் ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வரதால நீங்கள் கடைசியிலையும் போட்டுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட்லவே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுன்றதால போட்டேன். ஸோ இதுவும் பெருசாக தான் போகுது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த சம் வந்து பாருங்கள். 6 divided by 7 plus if x divided by y is equal to 3 divided by 4, then the value of 6 divided by 7 plus y minus x divided by y plus x equals to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. x வேல்யூ 3 y வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். y வந்து 4 minus 3 divided by 4 plus 3. 6 divided by 7 1 divided by 7 LCM எடுத்த 7 மேலே ஆட் பண்ணோம்னா 7. அப்போ ஆன்சர் வந்து 1. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்கள். 5 ஓப்பன் ப்ராக்கெட் 5 minus 2 ஓப்பன் ப்ராக்கெட் 4 minus 5 க்ளோஸ் ப்ராக்கெட் பவர் -1 அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க பவரில். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துடலாம். 5 minus 2 4 minus 5ன்னா -1 ஹோல் பவர் -1. அடுத்து வந்து ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி எழுதுவோம்னா 5 minus 2 இங்கே -1 இருக்கிறதால என்ன பண்ணுவோம் 1 minus -1ன்னு எழுதுவோங்களா, ஹோல் ஸ்கொயர். 1 வந்து -1ஆல் அடித்தா -1ன்னு தானே வரும். அப்போ 5 minus 2 into -1 ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். அப்போ 5 plus 2 ஹோல் ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 7 7 49. அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். the value of 1 divided by 3 plus 2 divided by 2 plus 1 by 2 is என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டில் வந்து இதை வந்து போடுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 plus 1 5 divided by 2 வரும். அடுத்து வந்து இதை போட்டோம் அப்படின்னா 3 plus 2 divided by 5 divided by 2 வரும். இந்த 2 மேலே போயிருங்களா. அப்போது 3 plus 2 into 2 4 divided by 5 வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5 15 15 4 19 by 5 வரும். இப்போ இது வந்து போடுவோம். அப்போது 1 divided by 19 divided by 5 வரும். 5 மேலே போயிருங்களா. அப்போது 5 divided by 19 ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். √74 plus √44 plus √22 plus √5 plus √16 காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4 plus 5 9 9க்கு ரூட் எடுத்தால் 3 22 plus 3 25 அதுக்கு ரூட் எடுத்தால் 5 44 plus 5 வந்து 49 அதுக்கு ரூட் எடுத்தால் 7 74 plus 7 வந்து 81 81க்கு ரூட் எடுத்தால் 9. அப்போது ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள். P, Q என்ற இரு இயல் எண்களுக்கு இந்த சிம்பிள் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்பர் ஆரோ மார்க் லோவர் ஆரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. என்ற செயலிகள் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்செக்ஷன்னு சொல்லுவாங்கள்ல அதுவா இல்லை வேறு ஏதாவது மீன் பண்ணுறாங்களான்னு தெரில. யூனிட்டு இன்டர்செக்ஷனை நம்ம இப்படி சொல்லுவோம். பட் இங்கே வந்து அப்பர் ஆரோ மார்க் லோவர் ஆரோ மார்க் இருக்குது. இதனுடைய நேம் யாருக்காவது தெரியுமான்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்போது பி லோவர் ஏரோ மார்க் கொடுத்துட்டு Q கொடுத்துட்டு P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர்னு எழுதலாம். P அப்பர் ஏரோ மார்க் கொடுத்துட்டு Q ஈக்குவல் டு P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர் எனில் இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 யூனிட் 2 அப்புறமா ஹோல் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் 25 மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து யூனிட் இன்டர்செக்ஷன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர்னு எழுதலாம்னா P யூனிட் Qவை வந்து P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர்னு எழுதலாமா. ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம 5 யூனிட் 2வை வந்து எழுதுவோம். இப்போது P யூனிட் Qவை வந்து எப்படி எழுதலாம் P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது 5 யூனிட் 2வை வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 5 5 25 2 2 4. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 21. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 யூனிட் 2
இன்டர்செக்ஷன் 25 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 யூனிட் 2 வேல்யூ தான் என்ன 21. அப்போ 21 இன்டர்செக்ட் 25க்கானதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த P இன்டர்செக்ட் Q ஃபார்முலா வந்து இங்கே யூஸ் பண்ணணும். P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். P வந்து என்ன 21 ஸ்கொயர் ப்ளஸ் Q வந்து 25 ஸ்கொயர். 21 21 441, 25 25 625, 625ம் 441 ஆட் பண்ணோம்னா 6 6 10 10 6 6ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி வந்து கரெக்டானது. இங்கே கட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1066ன்றது ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி. அடுத்த சம் வந்து பாருங்கள். The value of 9 square into 18 power 4 divided by 3 power 16 is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9 ஸ்கொயரை வந்து என்னென்னு எழுதலாம் 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாங்களா. அதே போல் 18 பவர் 4 வந்து 9 2 18 பவர் 4ன்னு எழுதலாம். இந்த 9ஐயும் என்ன எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அது அடுத்த ஸ்டெப்பில் வந்து பிரிப்போம். இப்போ 3 பவர் 16ன்னு இருக்குது. 3 ஸ்கொயரை 3 பவர் 4 இன்ட்டு இதை வந்து 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 இன்ட்டு 2 பவர் 4ன்னு எழுதலாமா. பவர் வந்து பிரிச்சாச்சு. டிவைடட் பை 3 பவர் 16. இந்த 4ஐ வந்து இங்கே கொண்டு வந்து அடிக்கலாம், இல்லைன்னா மேலே கொண்டு போயிடுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 2 என்ன ஆகும் 8. 3 பவர் 4 இன்ட்டு 2 8, 3 பவர் 8 இன்ட்டு 2 பவர் 4. இந்த 3 பவர் 16 மேலே போச்சுன்னா 3 பவர் -16. இப்போ பேஸ் காமனாக இருக்கிறப்போ பவர் வந்து ஆட் பண்ணுவோமா. அப்போ 3 பவர் 4 + 8 -16 இன்ட்டு 2 பவர் 4. 4 8 ஆட் பண்ணால் 12. 12 -16ன்னா 3 பவர் -4 இன்ட்டு 2 பவர் 4 வேல்யூ வந்து என்ன எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா 2 2 4 4 2 8 8 2 16ன்னு எழுதுவோம் 16. இந்த 3 பவர் -4 வந்து கீழே வந்துடுங்களா. 16 டிவைட் பை 3 பவர் 4. 3 பவர் 4 வந்து என்ன வேல்யூ வரும்னா 3 3 9 9 3 27 27 3 81. அப்போ 16 டிவைட் பை 81ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். இது ஈஸி தாங்க, நிறைய வாட்டி இந்த மெத்தட் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு காண்க √58 + √31 + √21 + √11 + √25. இதுக்கு 5n வரும். 11 + 5 16, 4n வரும். 21 + 4 25. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5n வரும். 31 + 5 36, 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 60 வரும். 58 + 6 வந்து 64. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8ன்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து இதில் வந்து ஒரு HCF சம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. x² - 6x + 9 மற்றும் x³ - 27 மீப்பெரு பொது காரணி HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள் x³ - 27ன்றது a³ - b³ எழுதலாமா. x³ - 3³ a³ - b³ ஃபார்மெட்டில் எழுதலாம். இது வந்து பாருங்கள் x + 3 x - 3 ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் வந்து இருக்குது. x - 3 whole square is equal to x square minus plus 9 3 square அண்ணா 9 minus 2x அண்ணா 2 6 6 into x 6x. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா x - 3 whole square ன்னு எழுதலாம். இதை வந்து a³ - b³ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a - b into a square plus ab plus b square அப்படின்னு எழுதலாம். இதில் வந்து x - 3 whole square. இது ரெண்டு HCFன்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கணுமா. ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னென்னா x - 3 மட்டும்தான். அப்போ x - 3ன்றது தான் ஆன்சர். இங்கே ஸ்கொயர் இருக்காதனால ஸ்கொயர் போட்டுருனாலாம் போடக்கூடாது. இங்கே x - 3 இங்கே x - 3 பவர்லேயே வந்து 1 தான் காமனாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். √56 +
ரூட் ஆஃப் 8 இன்ட்டு ரூட் ஆஃப் 64. அப்போ ரூட் ஆஃப் 64க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8 வரும். அப்போ 8 8 64ங்களா, 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் மறுபடியும் 8 வரும். அப்போ 56 ப்ளஸ் 8 வந்து 64 வரும். 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8 தான் வரும். ஸோ 8 வர மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 0.25 டிவைட் பை 1.44 இன்ட்டு 3.6 இன்ட்டு 4.9 டிவைட் பை 6.25 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25, 144, 36, 49, 625 இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுக்கான நம்பர் தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அடிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது மேலேயும் கீழேயும் வந்து எதால் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பாயிண்ட் எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். 0.25 மேலேயும் கீழேயும் இதுக்கு மட்டும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 25 டிவைட் பை 144 வரும். இங்கே மேலேயும் கீழேயும் இங்கேயும் வந்து மேலே வந்து 100, கீழேயும் 100ஆல் இது பண்ணோம்னா 36 இன்ட்டு 49 டிவைட் பை 6251 வரும். இப்போ 12ஆல் அடிக்கலாமா. 3 12 36, இங்கே 12 12 144. இந்த 3 கொண்டு வந்து இங்கே அடித்தோம்னா 4 வாட்டி வரும். 25 கொண்டு போய் இங்கே அடித்தோம்னா 25 25 625. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 49 இருக்குது, கீழே வந்து 4 இன்ட்டு 25 இருக்குது. 4 25 என்னன்னு வரும், 100 வருங்களா. 49 டிவைட் பை 100. இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே கொண்டு வந்தோம்னா 7 டிவைட் பை 10 வரும். 7 டிவைட் பை 10 அடித்தோம்னா 0.7 ஆன்சர். அப்போது ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், 8 power m is equal to 32 எனில் m இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 8 power m is equal to 32. இந்த 32 வந்து நம்ம 2னுடைய அடுக்காக எழுதலாமா. 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. அப்போது 5 இருக்குது. 2 power 5 எழுதலாம். இதை வந்து எப்படி எழுதலாம், 2 power cube whole power m எழுதலாமா. 2 power cube வந்து 8 தான். அப்போது 2 பவர் இது வந்து மல்டிப்ளை ஆகுனா 3m is equal to 2 power 5. எம்னுடைய வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. பேஸ் வந்து சேமாக இருந்தால் அடுக்கில் இருக்கிறது ஈக்குவல் எழுதலாமா. 3m is equal to 5, m is equal to 5 divided by 3 என்றது ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர், 5 divided by 3. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இது வந்து இந்த ஆல்ரெடி வந்து போட்டிருப்போம் இல்லையா. 1 - 1 டிவைட் பை 100 முன்னாடி இருக்கிற நம்பர் சேம் தான். கடைசியில் வந்து 100க்கு பதிலாக q கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 1 - 1/3 இன்ட்டு 1 - 1/4 இன்ட்டு 1 - 1/5 1 - 1/q is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 - 1/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லெஸ் பண்ணோம்னா 2/3n வரும். அடுத்து வந்து 3/4n வரும். அடுத்து 4/5n வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா q - 1 divided by q1 வரும். ஸோ இந்த வேல்யூ எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போது 2 divided by q மட்டும் பெண்டிங் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 2 divided by q, ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், ஃபார்முலான்னு பார்த்ததுமே தெரியுது. 16.12 இன்ட்டு 16.12 இன்ட்டு 16.12 ப்ளஸ் 13.88 இன்ட்டு 13.88 இன்ட்டு 13.88 டிவைட் பை 16.12 இன்ட்டு 16.12 minus 16.12 into 13.88 plus 13.88 into 13.88 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போதே தெரியுதா. a is equal to 16.12 எடுத்துக்கோங்க, b is equal to 13.88 எடுத்துக்கோங்க. அப்போ மேலே வந்து a cube plus b cube, கீழே வந்து பாருங்க a square minus ab plus b square. a cube plus b cube formula என்னன்னு பார்த்தீங்கன்னா a plus b into a square minus ab plus b square divided by a square minus ab plus b square. இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ a plus b என்ன, a வந்து 16.12 plus b வந்து 13.88. 16.12 13.88 ஆட் பண்ணோன்னா 0 1 10 1 9 10 1 3, அப்போது 13 வருது. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், இந்த சம் வந்து பாருங்கள், த வேல்யூ ஆஃப் 0.00243 whole power 2 divided by 5 plus
0.0256 whole power 3 divided by 4 is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4னுடைய அடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இது 3னுடைய அடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து நம்மளுக்கு 243 வரும்னா 3 3 9 9 3 27 27 3 81 81 3 தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 243ன்னு வருது. இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்கா. அப்போ எல்லாத்துலேயுமே பாயிண்ட் வந்தால் தானே நம்ம வந்து 3 × 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 2 3 4 5ன்னு எழுதுகிறப்போ எழுதுவோம். அப்போ 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா இங்கே ஆல்ரெடி 3 ஸ்தானம் இருக்குது, 4 ஸ்தானம் 5 ஸ்தானம்னா 0.00243ன்னு எழுதுவோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 0.3 whole power 5 whole power 2/5ன்னு எழுதுவோமா. ஸோ இந்த 0.3 power 5னுடைய வேல்யூ தான் 243. அடுத்து வந்து பாருங்கள் 0.0256 வந்து 4னுடைய மடங்கு. 4 16 16 64 64 256. இப்போ இங்கே எத்தனை அடுக்கு தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னா 1 2 3 4 டிஜிட்டை தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 1 2 3 4 4 டிஜிட்னா எல்லாமே என்ன வரும் 0.4 × 0.4 × 0.4 மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே வந்து 3 டிஜிட் இருக்குது 6 5 2 4வது டிஜிட்னா 0 பாயிண்ட்டு. அப்போ 0.4 power 4 அப்படின்னு எழுதுவோமா. 0.4 இங்கேயும் 0 போட்டுக்கோங்க பவர் 4 whole power 3/4ன்னு எழுதுவோம். இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல், இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல். இப்போது 0.3 whole square + 0.4 whole cubeன்னு இருக்குது. 3 3 9 0.3 × 0.3 என்ன 3 3 9 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 9 இருக்குது 2 ஸ்தானம் தள்ளின்னா அப்போ 0.09 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.4 × இதை மல்டிப்ளை பண்ணால் எப்படி பண்ணுவோம்னா 0.4 × 0.4 × 0.4ன்னு எழுதுவோமா. 4 16 16 64 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா. 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 டிஜிட் 3வது டிஜிட் இல்லைன்னா 0 போட்டு புள்ளி வைக்கணும். இப்போ 0.064. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.64ஓட 0.09 ஆட் பண்ணுறோம். 4 9 6 15. ஸோ இங்கே 1 வரும் பாயிண்ட். அப்போது 0.154ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட், ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டானது. அவ்வளோதாங்க. இதோட வந்து சிம்பிளிஃபிகேஷன் PYQ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.